ஆண்டவா இது ஆரம்பம். இந்த மேட்ரு முடிஞ்சனா என்ன பண்றோம்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. உங்களுடைய கர்மாக்களை எல்லாம் எரிக்க வந்தவன். உங்க கர்மாவை நான் வாங்கி போட்டுக்கிற போது நான் அழிஞ்சு போக கூடாது, உங்க கர்மா என்கிட்ட வந்துடக்கூடாது. ஆனால் எனக்கு இந்த அக்னி ஸ்வரூபம் தான் தேவைப்படுகிறது. எங்க ஊர்ல தீமிதி திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா. எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா. திங்கு திங்குண்ணா. ஸ்டார்ட் மியூசிக். உங்களுடைய நோய் நொடிகளையும் நினைத்தால் அதை தீர்த்து வைக்கும் ஆற்றல் இந்த சுவாமிக்கு உண்டு. உங்கள் கொங்கை பரப்பு செயலாளரே அவர்தான். என்னுடைய பேரன் 2 வயது இருக்கும். இந்த நாக்கு வெளியே வராது, அப்படியே ஒட்டிக்கிட்டு. அதே மாதிரி பாபா கிட்ட சொன்னபோது அதே மாதிரி விபூதியை கொடுத்த ஒரு தாயார்கிட்ட 4 நாள் வந்து நாக்கு நல்லா போய் நல்லா இருக்கா சார்? நான் சொன்னேன் உங்க டாக்டருங்க நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றீங்க அப்படின்னு. 1/2 hourல போயிடுவோம். நான் சொல்றேன் 1/2 hourல போயிடுவோம். ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இந்த சார் இருக்கிறாரு, அவர் ரொம்ப பெரிய ஹோட்டல் ஓனர். எனக்கு எல்லா கெட்ட பழக்கம் இருக்குது, அவர் எந்த கெட்ட பழக்கம். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. சோ ஒரு நல்ல மனுஷன், எந்த தப்பு தண்டா கிடையாது, எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. ஏதோ ஷேர் மார்க்கெட்ல போனாரு, இவ்வளவு கோடி போயிடுச்சு. நான் எப்பாவது வெத்தலாக்கு போடுவாங்க, எப்பாவது பீடி ஷர்ட் குடிப்பாங்க, எப்பாவது கொஞ்சம் தண்ணி போடுவாங்க, எப்பாவது கொஞ்சம் ரேஸுக்கு போவாங்க, எப்பாவது இந்த பொம்பளைட்ட போவாங்க. அதாங்க இப்ப நான் சொன்னேன் ஒன்னும் பண்ணாத, அங்க இருக்கும் அப்போ ஆடிட்டோரியத்துல இருக்கும். எனக்கு எப்ப சாமி விடிவு காலம் பிறக்கும்? குரு 5 வரும். சந்தோஷம் சார். காலையில வேலைக்கு போறவன் இவன் முகத்தை ஒரு தடவை நேரா பார்த்துட்டு போனா போதும், பாட் அவுட். அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருவான். இவன் மூஞ்சிக்கெல்லாம் ரேபான் கிளாஸ் அச்சனாயே கல்டே. ரேபான் கம்பெனிக்கே கேவலம். சிவசங்கர் பாபாவை நீ வந்து ஒரு உதாரண புருஷனா நினைக்கிறதோ இல்ல ஒரு மாதிரி நினைச்சுக்கிறதோ உன் சாய்ஸ். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. இந்த ஊர்ல எவன் எந்த ரூபத்துல வர்றா, எந்த ரூபத்துல போறா. இவரால் என்னவெல்லாம் செய்ய முடியும்? தன் வாலிப வயதிலிருந்தே பலான புத்தகங்களை படித்து படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்காகவென்றே வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இவர் அருகில் இருந்துதான் ஒருவரை குணப்படுத்த வேண்டும் என்பதில்லை. இங்கிருந்து கொண்டே அமெரிக்காவில் இருக்கும் ஒருவரை கூட குணப்படுத்த முடியும். இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திரியே, அதுக்கு தான் இந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. பில்லு போட்டாங்க $25,000. நான் வந்து இதை கட்டினானா ஒண்ணுமே இல்லை, சொத்துக்கே என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. புரிஞ்சதா? சரி நீ உள்ள போ அப்படின்னு. உள்ள போன உடனே டாக்டர் அம்மா கருத்து பாக்குறாங்க, அதுல என்னுடைய டாலர் பாக்குறாங்க. கேட்டுக்க பார்த்துட்டு போய் பேசுங்களா, he is my spiritual master, he is like my father அப்படின்னு. தெரிஞ்சுக்கிட்டியா? 2 minutes கழிச்சு டாக்டர் அம்மா அந்த ஃபைலை வர வச்சு வேவ் பண்ணிட்டு $65,000 கட்ட வேண்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? நீ எங்கிருந்து எதை கேட்டாலும் என்னால இங்கிருந்து படி கலக்க முடியும். நான் நேர்ல இல்லைன்னு நீ எனக்குவே தேடில்லை. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன்.